என்னுடைய தொகுதிக்கு நான் போராடி என்எல்சி, உங்க அரசாங்க நிதி இல்லை, தமிழ்நாடு அரசு நிதி இல்லை, என்எல்சி நிதி. அந்த என்எல்சினுடைய அந்த சிஎஸ்ஆர் நிதியிலையும் அந்த மைன்ஸ் ஃபண்டையும் ஏன் பாதிக்கப்பட்ட நெல்லிக்குப்பம் பட்டாம்பாக்கம் பகுதிக்கு நான் கேட்கின்ற போது அதுக்கு ஒத்துக்கிட்டு கமிட்டியில் அப்ரூவ் கொடுக்கப்பட்டதை ஒரு தனிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி ரத்து செஞ்சாங்க? அந்த தனிப்பட்ட அதிகாரிகள் மீது தமிழ்நாடு அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த அதிகாரம் அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு யார் கொடுத்தா? அப்போ ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி வானத்தை வந்து குளிச்சவங்களா? 2 அமைச்சர், கலெக்டர்ஸ், 9 எம்எல்ஏக்கள் கூடி ஒரு மீட்டிங்கில், அதான் கமிட்டி, தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட 2 அமைச்சர், இத்தனை எம்எல்ஏக்கள் கூடிய கமிட்டி, அதாவது ஐயப்பன், நான், சபா, விருத்தாச்சலம் எம்எல்ஏ எல்லாரும் கூடி முடிவெடுத்து அதை வந்து பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கான அடிப்படை வசதிகளுக்கு பிரிக்கப்பட்டது. பள்ளிக்கூடத்துக்கு, சாலைக்கு, செக் டேமுக்கு, தடுப்பணைகளுக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த நிதி எங்கே போயிருக்கு? யாருடைய